நம சிவாய. ரமண மகரிஷியை பார்த்த பிறகு காவியகண்டர் பேரானந்தத்தில் இருந்திருக்காரு. திருப்பி அவர் ஊருக்கு போயிட்டு அப்பப்போ இவரை பார்க்குறத வழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டாராம். இதற்கு இடையில் ரமண மகரிஷியுடைய தாயாரும் அவருடைய தமையனாரும் இவரை பார்க்கறதுக்காக வராங்க திருச்சுழியிலிருந்து. அங்கே வந்தவங்க எப்படியாவது இவரை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் தன்னுடைய ஊருக்கேன்னு அவங்க அம்மா ரொம்ப நம்பிக்கையோடு வராங்க. ஆனால் இவர் ஒரு சின்ன பிடிப்பு கூட கொடுக்கல. எல்லார்கிட்டையும் எப்படி பேசுகிறாரோ எப்படி பார்க்குறாரோ அதே பார்வையை தான் தன்னுடைய தாயார் மேலேயும் அவர் செலுத்துகிறார். அவங்களுக்கு ரொம்ப துக்கமாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அமைதியாக இவர் பார்த்துட்ருக்காரு. திருப்பி அவங்க கிளம்புற தருணத்தில் இவர் கூட இருந்த ஒருத்தர், அதாவது ரமணர் கூட இருந்த ஒருத்தர் நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு எழுதியாவது கொடுங்க, அவங்க ரொம்ப துன்பமும் துயரமுமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவருங்க எழுதி கொடுக்குறாங்க. ரமணர் ஒரு 4 லைன் எழுதி கொடுக்குறாராம். அந்த எழுதி கொடுத்ததை நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன்.